लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदतिधरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2614வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே 7வது நாள் பாசுர பதிவேற்றம். 297 வரிகளை கொண்ட இந்த கலிவெண்பாவினை 7 வரிகள் 8 வரிகள் 5 வரிகள் என்றெல்லாம் பிரித்து பொருள் சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 37வது வரியிலிருந்து 47வது வரியிலிருந்து 51வது வரி வரையும் இருக்கக்கூடிய வரிகளுக்கு விளக்கம் சொல்ல இருக்கிறோம். முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் அருளி செய்த தனியன். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூர் மண் உலகின் எந்நிலைமை கண்டும் இறங்காரே ஆகில் மண்ணு மடலூர்வன் வந்து என்பதாக அந்த வரிகள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற வரிகள் 47லிருந்து 51 ஆகிய வரிகளை பார்க்க இருக்கிறோம். ஆங்கு அணிமலர் சேர் பொன்னியல் கர்ப்பகத்தின் காடு உடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் கூந்தல் மழை தடங்கன் மின் இடையாரோடும் விளையாடி வேண்டுமிடத்து. சொர்க்கலோகத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பற்றி பேசி வருகிறார் ஆழ்வார். இந்த சொர்க்கலோகத்திலே இந்திரனுடைய சபையிலே அழகான பெண்கள் வீற்றிருக்க ஆடல் பாடல்களில் அவர்கள் மூழ்கி இருக்க அதை அனுபவிப்பா என்று சொல்லி வந்ததை தொடர்ச்சியாக செய்கிறார். இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. அருகில் உள்ள இடங்களெல்லாம் கண்ணை கவரக்கூடிய கற்பக மர கூட்டங்கள் இருக்கிறதாம். கற்பக மரம் என்பது என்னவென்றால் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம். சொர்க்கத்தை கேட்டால் கொடுக்குமா என்றால் கொடுக்காது, மோட்சத்தை கேட்டால் கொடுக்காது. ஆனால் சொர்க்கத்துக்குள்ள அத்தனை வசதிகளையும் கேட்கும். ஒருவன் கற்பக மரம் என்று தெரியாமல் அந்த மரத்தடியிலே இருந்தான். அவனுக்கு நடந்து வந்த களைப்பின் காரணமாக உடல் நோவு எடுத்தது. அப்போது நினைத்தான், பசி இருக்கிறதே, இந்த பசிக்கு நல்ல ஒரு ஆகாரம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். உடனே ஆகாரம் வந்து சேர்ந்தது. ஆகாரத்தை, ருசியான ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே தொண்டனுக்கும் தூக்கம் வரும் அல்லவா. அந்த வகையிலே அவன் என்ன செய்தான், தூங்குவதற்கு நன்றாக கட்டில்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்றான். ஒரு கட்டில் வந்தது. இவ்வளவு வந்ததற்கு பின்னால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் அருகிலிருந்து துணையாக இருந்து கால் அமைக்கி விட்டால் நல்லா இருக்குமேன்னு நினச்சான். அதுவும் வந்தது. இப்படி நினச்சிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு 4 பேர் கத்தி எடுத்து வந்து என்னை வெட்டிட்டா அப்படின்னு நினச்சான். உடனே 4 பேர் வந்தான், இங்கே இருந்தோ அவனை வெட்டிட்டான். ஏனென்றால் நம்முடைய நினைவுகள் என்பது ஒரு போல இருக்காது. இந்த நினைவு தான் நம்முடைய கர்மாக்களுக்கு அழைத்து செல்கிறது. கோவிலுக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்து கண்டதை யோசித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். தேவையே இல்லாத ஒரு கண்ட இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பவன் கோவிலையே நினைத்து கொண்டிருப்பவனும் இருக்கிறார்கள். அது மனதின் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சொர்க்கலோகவாசிகளோடு போகிற போது இந்த கற்பக மர கூட்டம் எதையெல்லாம் கொடுக்கும் என்று சொன்னால் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த மரம் அருகிலேயே பாரிஜாத மரம். அந்த பாரிஜாத மரத்தில் இருக்கக்கூடிய தேன், அந்த தேனை குடிக்க வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய நறுமிக மிக்க சோலையிலே சிறந்திய மயிலை போலவும் மயிலை போல சாயலுடையவாக மயில் தோகை போல கரிய மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அடர்த்தியான கூந்தல்களுடைய பெண்கள் அருகிலே வந்து தன்னுடைய கருணை பொழியும் கண்களால் இவனை ஆராதித்து இவனுக்கு போகங்களை அள்ளித்தர இவர்கள் சொர்க்கலோகத்தில் வரவேற்கிறார்கள் இப்படியெல்லாம் என்று சொல்லுகிற போது வேண்டிய இடத்தில் இவர்களுக்கு யாரோடு இஷ்டமோ அந்த பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கலாம் என்பது சொர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்.
நம்மாழ்வாரும் தன்னுடைய திருமொழியிலே பேசுகிறது, திருவாய்மொழியிலே இது பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார் என்று பள்ளத்துறையாக எழுதுகிறார். பூரண பொற்குடம் பூரித்து அதர் உயிர்விண்ணில் நீரிணி கடல்கள் நின்று ஆர்த்தன என்றும், நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் என்றும், மாதவன் தமர் என்றும் வாசலில் வானவர் பொதுமின் எமதிடம் புகுக என்றாலும், கீதங்கள் பாடினர் கிண்ணறர் என்றும், ஆழியான் தமர் என்று வாழ்வன் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே என்றும், மடந்தையர் வாழ்த்துதலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லி பாடுகிறது என்று சொல்லி சொர்க்கபோகத்தினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியதை பற்றி பேசி ஆழ்வார் இந்த 6 வரிகளிலே பேசியிருக்கிறார். மீண்டும் அந்த வரிகளை பார்ப்போம். ஆங்கு அணிமலர் சேர் பொன்னியல் கற்பகத்தின் காடு உடுத்த மாடு எல்லாம், மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை இன்னிசை வண்டு அமரும் சோலை வாய், மாலை சேர் மின்னிய மாமயில் போல் கூந்தல், மழை தடங்கன் மின் இடையாரோடும் விளையாடி வேண்டுமிடத்து என்பது அந்த வரிகள். நாளை 2615வது நாளுக்கான பாசுர பதிவேட்டிலே மீதி இருக்கிற வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். நாளைக்கும் 5 வரிகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பெரிய திருமணம் முடித்தவுடனே சொல்ல வேண்டிய தனிப்பாடல்கள். என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல், பின்னை போய் ஒன்துறை நீர்வேலி உலகறிய ஊர்வன்னான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல், மண்ணில் பொடிபூசி வண்டரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறியூர் நின்றபிரான் தேர்போகும் வீதி பெருமறையாய் செல்வம் பொலிந்து என்பது. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரதேசபாவாது கரோமேத்த சகலம்பரஸ்வி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.